கோபி, ஏன்பா இன்னைக்கு இவ்வளவு நேரம் கடையில வேலை அதிகமா? வேலையா? வேலையே படக் பட. என்னப்பா சொல்ற? முதலாளி கோபிய கடையை விட்டே போக சொல்லிட்டார். வேலை போயிடுச்சா? என்னப்பா நடந்தது? ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, கடைக்கு ஒரு பொண்ணு வந்துச்சு. கோபி அந்த பொண்ணோட கண்ணையே பாத்துச்சு. கையில் இருந்த கண்ணாடி கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. உடனே முதலாளி கோபி கழுத்துல கைய வச்சு பார்த்தா அவங்க இலக்கா மலைய. எனக்கு வேலை போனது உண்மைதாம்மா. ஆனா அதுக்கு பதிலா வேற வேலை கிடைச்சிருச்சு. எங்கப்பா? ஸ்கேட்டிங் ஸ்கூல்லையா? கேட்டீங்க? ஆமா, அந்த பைசத்துல தானே எந்த வேலையும் நீ ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிற. அம்மா, மெடிக்கல் காலேஜ்ல எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கறதா என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்லியிருக்கான். ஏப்பா? அடுத்தோடு பாடுறா. புரியலையா? பசிக்குதுமா? வாங்கப்பா சாப்பிடலாம். வேண்டாமா, நாங்க எடுத்து போட்டு சாப்பிடுவோம். இனிமேல் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். ஆமா, நீ தினமும் இப்படித்தான் சொல்லிட்டு இருக்க. இந்த வீட்டு வேலைகளை பொறுப்பா கவனிக்க நீ ஒருத்தைய கூட்டிட்டு வந்தா நான் ஏப்பா வேலை செய்ய போறேன்? உனக்கு ஒரு வேலைக்காரி வேணும், அவ்வளவுதானே? இல்லப்பா, இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வேணும். மருமகளா? ஆமா, இப்போ உனக்கு ஒரு படக் படக், அடுத்த வருஷம் எனக்கு ஒரு படக் படக். ஆமா, பக்கத்துல இருக்கிற மகனை விட்டுட்டு எப்போ வரப்போற மருமகளை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கிய? கோபி, சீக்கிரம் உன்னை கல்யாண கோலத்துல பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நான் சோழதிங்கிறத பாக்கணுங்கிற ஆசையே இல்லையா உங்களுக்கு? அம்மா வா. நீங்க தான் கோபியா? ஆமா. உங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுங்க. ட்ரெஸ்? யூ மீன் எல்லா ட்ரெஸ்ஸையும்? எல்லாத்தையும் தான். இவங்களுக்கு முன்னால சார்? எஸ். ரிமூவ் இட். மை டியர் ஸ்டூடண்ட், நாம இப்ப காஷ்மீருக்கு ஸ்டடி டூர் வந்திருக்கோம். இங்க எப்பவுமே குளிர் அதிகமா இருக்கும். சில சமயங்கள்ல அந்த அதிக குளிர தாங்க முடியாம உடம்பே மரத்து போகும். அந்த மாதிரி ஆபத்தான சமயங்கள்ல நீங்க என்னென்ன பரிசோதனைகள் செய்யணும், எப்படி சிகிச்சை கொடுக்கணும்ன்றத இவர் மூலமா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். உங்க பிரசங்கத்தை அப்புறம் வச்சுக்கோங்க, முதல்ல பரிசோதனை ஆரம்பிங்க. மிஸ்டர் கோபி சார், இப்பதான் நீங்க ரொம்ப அமைதியா இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே விட்டீங்கன்னா அமைதி ஆயிடுவேன். இட்ஸ் ஆல் ரைட். ஸ்டூடெண்ட்ஸ், இவரை நல்லா எக்ஸாமின் பண்ணி இவருடைய பல்ஸ், பிபி, டெம்பரேச்சர் எல்லாத்தையும் நோட் பண்ணுவீங்க. இது வந்துடுறேன். சீக்கிரம் எல்லாத்தையும் பாருங்களேன். நீங்க தொட்டது டபுள் ஆயிடுச்சு. பாடி ஹீட் டபுள் ஆயிடுச்சு. உங்க கைப்பட்டோன்னே பாடி ஹீட் நார்மல். நார்மல். அப்புறம் ஹார்ட். இது பாருங்க, நீங்க அனாவசியம் பேசிட்டே இருந்தீங்க. எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? நோட்டா? நீங்க போன உயிரே எடுத்துட்டாங்க. இப்ப இவர் உடம்பு மறுத்து போக ஆரம்பிச்சிருக்கு. என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? கொராமின் 10 இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கணும். டாக்டர், அந்த மருந்தெல்லாம் இருக்கான்னு சீக்கிரமா பாருங்க, இல்லாட்டி நான் அந்த மாதிரி நேரத்துல மெடிசன் கிடைக்கல, நான் என்ன செய்யணும்? பிராண்டி கொடுக்கலாம். சப்போஸ் பிராண்டி கிடைக்கலன்னா? விளக்கனுடைய வெப்பத்துல கூட இந்த குளிரை போக்கலாம். அந்த சமயத்துல அதுவும் கிடைக்கலன்னா இவரோட ஆத்மா சாந்தி அடைய ஆண்டவனை வேண்டிக்க வேண்டும். அம்மா தாயே, நீ டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வைத்தியம் பண்ணா பேஷண்ட்டுக்கு மருந்தே கிடையாது, பரலோகத்துக்கு பாஸ்போர்ட் தான். இந்த மாதிரி நேரங்கள்ல தான் பேஷண்ட தூங்கவே விடக்கூடாது. அப்படி தூங்க விட்டா அது நிரந்தரமான தூக்கமா மாறிடும். சாதாரணமா மனுஷனுடைய உடல்ல எப்பவும் உஷ்ணம் இருந்துகிட்டே இருக்கும். வேற எந்த மருந்து கிடைக்காத நேரத்துல இப்படி குளிரால பாதிக்கப்பட்ட நோயாளியுடைய உடலை அழுத்தமா கட்டி பிடிச்சு நோயாளியுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் நம்ம உடல்ல இருக்கிற உஷ்ணம் பரவும்படி செய்யணும். நோயாளியை காப்பாத்த இதை தவிர வேற வழியே இல்லை. அது எப்படின்னா, டாக்டர் என்ன டாக்டர் நீங்களே தொட்டுக்கிட்டு, பாவம் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர வேணாம், அவங்கள விடுங்க. ஏமா? யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட். நீங்க யாராவது ட்ரை பண்றீங்களா? பாப்பா, நீயாவது கொஞ்சம் பிராக்டிகலா ட்ரை பண்ண, ஃபியூச்சருக்கு நல்லது. நோ தேங்க்ஸ், தேவையில்லை. டாக்டர், நீங்க சொன்ன ட்ரீட்மெண்ட் நாங்க புரிஞ்சுட்டோம். வெரி குட். மிஸ்டர் கோபி, நீங்க எழுந்து போய் கேஷ் பணத்தை வாங்கிக்கங்க. எந்த குழந்தையும் பிராக்டிகலா ட்ரை பண்ணீங்களா? நாட் நவ். வெரி வெரி பேட். எங்க எக்ஸ்பெரிமெண்ட்ல கிளைமாக்ஸ் பாக்கி இருக்கு. ஐயோ, இப்ப என்னால முடியாதுமா, நாளைக்கு பாத்துக்கலாம். ஒண்ணாகாது சார், ஒரு நிமிஷம் தான். ஒரு நிமிஷத்துல எப்படி முடியும்? டைம் ஆகாது சார். ராதா எங்க? டாக்டர் ராதா எங்க? ராதாவோட அப்ப வந்திருக்கேன்னு சொல்லு. ஓஹோ, உனக்கு தமிழ் தெரியாதா? பாபாயா? मेरा बाप नहीं है. உங்க அப்பே இல்ல, ராதா கி பாபாயா போலோ. अच्छा अच्छा போலோ போ. 30 ரூபாய் கொடு. மதி, நீ எங்க வந்த? எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும்னாங்க, அதனால வந்தேன். அக்கால் ஒரு 30 ரூபாய்க்காக இப்படி ஐஸ் கட்டியில விழுந்து புரளணுமா?
உனக்கு ஏன்பா அந்த தலையெழுத்தாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாம் காதல் காதல். டாக்டர் ராதா இல்ல, அவன் என்ன காதல். தினம் கையையும் காலையும் ஆபரேஷன் பண்ற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு காதலாவது கத்திரிக்காயாவது. கோபி, இதெல்லாம் நீ நம்பாத. மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தா மிருத்திக்காரனா இருந்தா காதல் வராத. ராதா என்ன மனப்பூர்வமா காதலிக்கிறாயா? என்ன என்ன இது? என்ன வாக்கிங் ஸ்டிக்? இத வச்சு நடக்கவும் செய்யலாம், அடிக்கவும் செய்யலாம். இப்ப என்ன செய்யறாப்ல கைஸ் ஐடியா? உன் பேர் என்ன? எல்லாரும் என்ன செல்லமா கோபின்னு வாங்க. ஆனா என்னுடைய பேர் கோபாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணா. ஒன்னும் கோகுலம் இல்ல, மெடிக்கல் கோபிகள் எங்கெங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் கோபாலகிருஷ்ணன் இருப்பார். வை, ராதா உன்னை காதலிக்கிறாளா? வேற என்ன உன்னைய காதலிக்கிறாள்? ராதா கோபாலகிருஷ்ணன் காதலிக்காம குலாம் முகமதிய காதலிப்பா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு மேன். என்ன மேன்? ராதா உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னாளா? என்ன மேன் தெரிய ராதாவை பத்தி அப்ப கேள்வி கேட்கற மாதிரி கேட்கிற? ராதாவை நான் பெக்கல, என் பொண்டாட்டி பெத்தான். அப்படியா? நீங்க ராதாவோட அப்ப என்ன அப்படின்னு இருக்கு. மாமா நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். மாமா நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். மாமா எப்ப மெட்ராஸ்ல இருந்து வந்தீங்க? ஏன் வந்தீங்க? நிக்கிறீங்களே, உட்காருங்க. மாமி எல்லாம் அப்படி இருக்காங்க. என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாமி இருக்க இடத்துக்கு உன்னை அனுப்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். மாமி எங்க இருக்காங்க? டி நகர்லயே குடம்பாக்கத்திலே அமலோகத்துல. நீங்க விளையாடுறீங்க. ராதா கிட்ட இனிமே பேச்சு வச்சுக்கிட்ட கைய காலை ஒடிச்சிருவேன். கேட் அவுட். மாமா நான் தமிழ்நாட்டு பையன். ஐ சே கேட் அவுட். டி நகர்ல பரகல்பா. நானும் விட மாட்டேங்கிறீங்க பாருங்க. எடுறா, நீங்க எடுக்க. எனக்கு தெரியாத எடுக்க. நான் வர மாமா. பொண்ணா இல்ல பையன். இந்த காலத்துலதான் ஆம்பளைக்கு பொம்பளைக்கு வித்தியாசம் தெரியலையே. மிஸ்டர், உடம்பு எப்படி இருக்கு? நமக்கு இஸ்கின்னு இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? மறுபடியும் பல்ஸ் பாக்கணுமா? ஓ எஸ், நான் இங்கே படுத்துக்கிறேன். பல்சம் தான். என் ஹார்ட்டே பாருங்க. முதுகு தோலே உறிஞ்சு போகும். அதுதான் ஏற்கனவே வெந்நீர் தொட்டியில தள்ளி விட்டு உடம்பு தோலை எல்லாம் உரிச்சிட்டீங்களே. சோ சாரி, அது விளையாட்டுக்காக. அந்த விளையாட்டை இங்க கொஞ்சம் விளையாடுங்களேன். மிஸ்டர், என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போகுது? அது ஐஸ்ல இருக்கிறதுனால உடம்பெல்லாம் மறத்து போச்சு. அதனால தான் பேச்செல்லாம் ஒரு மாதிரி போச்சு. பக்கத்துல ஆஸ்பத்திரியும் இல்ல, மருந்தும் இல்ல. வருங்கால டாக்டரே, என்ன கொஞ்சம் கவனிங்களே, என்ன கொஞ்சம் கவனிங்களே. ஐயோ, என்ன கொஞ்சம் கவனிங்களே. சர்வத்ர ஹரிநாம சங்கீர்த்தனம். ஹரி ஹரி ஓம் ரங்க ஹரி. அம்மா சொன்னா சரி சரி. ஹரி ஓம் ரங்க ஹரி, ஹரி ஓம் ரங்க ஹரி, ஹரி ஓம் ரங்க ஹரி, ஹரி ஓம் ரங்க ஹரி, ஹரி ஓம் ரங்க ஹரி. அம்மா சொன்னா சரி சரி. சர்வத்ர ஹரிநாம சங்கீர்த்தனம். ஹரி ஹரி ஓம் ரங்க ஹரி. ஐயாவுக்கு என்ன ஹரிபரி. ஹரி ஓம் ரங்க ஹரி, ஹரி ஓம் ரங்க ஹரி, ஹரி ஓம் ரங்க ஹரி, ஹரி ஓம் ரங்க ஹரி, ஹரி ஓம் ரங்க ஹரி. ஐயாவுக்கு என்ன ஹரிபரி. கட்டிப்பாரு கானம் கேட்கும், தட்டிப்பாரு தாளம் போடும். கட்டிப்பாரு கானம் கேட்கும், தட்டிப்பாரு தாளம் போடும். கொஞ்சிப்பாரு கோபம் தீரும், கூட கூட குளிரும் மாறும். ஹரிவம் ரெங்க ஹரி, ஹரிவம் ரெங்க ஹரி, ஹரிவம் ரெங்க ஹரி, ஹரிவம் ரெங்க ஹரி, ஹரி ஓம் ரங்க ஹரி. அம்மா சொன்னா சரி சரி.
உமாபதி காதல் நடிச்சான் அமராவதியை கையை பிடிச்சான் அப்புறந்தானே சோழன் துழிச்சான் அதைத்தானே இவன் பள்ளியில் படிச்சான் அப்பன் திருப்பதி மேலே இருக்கான் அலமேலம்மா கீழே இருக்கான் ஐயா உனக்கு இது ஞாபகம் இருக்கா அழகுடையா போகணும் பொறுத்தா ஹரிவம் ரங்க ஹரி ஹரிவம் ரங்க ஹரி ஹரிவம் ரங்க ஹரி ஹரிவம் ரங்க ஹரி ஹரிவோம் ரங்க ஹரி ஐயாவும் என்ன ஹரிபரி அதிகம் போரே ஆபத்து ராஜா ஆரம்பத்தில் பழகணும் லேசா காதல் என்பது முள்ளில் ரோஜா காப்பாய் திருப்பதி வெங்கடேசா அதிகம் போரே ஆபத்து ராஜா ஆரம்பத்தில் பழகணும் லேசா காதல் என்பது முள்ளில் ரோஜா காப்பாய் திருப்பதி வெங்கடேசா மங்கையழகில் காடு மணக்கும் மார்பில் அணைச்சா சூடு பறக்கும் மங்கையழகில் காடு மணக்கும் மார்பில் அணைச்சா சூடு பறக்கும் வாடை காற்றை உடம்பு மறக்கும் வானலோக கதவு திறக்கும் ஹரிவம் ரெங்க ஹரி ஹரிவம் ரெங்க ஹரி ஹரிவம் ரெங்க ஹரி ஹரிவம் ரெங்க ஹரி ஹரிவோம் ரெங்க ஹரி அம்மா சொன்னா சரி சரி ஹரிவோம் ரங்க ஹரி ஐயாவும் என்ன ஹரிபரி ஹரிவோம் ரெங்க ஹரி ஹரிவோம் ரெங்க ஹரி ஹரிவோம் ரங்க ஹரி ஹரிவோம் ரங்க ஹரி ஹரிவோம் ரெங்க ஹரி ஹரிவோம் ரெங்க ஹரி ஹரிவோம் ரங்க ஹரி ஹரிவோம் ரங்க ஹரி ஹரிவோம் ரெங்க ஹரி ஹரிவோம் ரெங்க ஹரி ஹரிவோம்